2014ஆம் ஆண்டு மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நம் விவசாயிகளின் வாழ்வில் வளம் கொழிக்க எண்ணற்ற முத்தான திட்டங்களை தொடர் முயற்சியாக கொண்டு வந்தவர் நம் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள். விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்படும் PM கிசான் திட்டம், இயற்கை முறையில் சாகுபடி செய்ய ஹெக்டேருக்கு ரூபாய் 50,000 வரை மானியம் வழங்கும் பரம்பரகத் கிருஷி விகாஸ் யோஜனா, இவற்றோடு சேர்ந்து இயற்கை விவசாயத்துக்கு தேவையான இயற்கை உரம், மண்புழு உரம் தயாரிப்பிற்கான சிறப்பு மானியங்களும் மத்திய அரசால் உரிய நேரத்தில் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த முயற்சிகள் விவசாயிகளின் செலவை குறைத்து அவர்களின் வருமானத்தை உயர்த்துவதோடு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் புதிய உந்துதலை வழங்குகின்றன. தமிழகத்தின் புளியங்குடி எலுமிச்சைக்கு மத்திய அரசு புவிசார் குறியீடு வழங்கியதை அடுத்து இந்தியாவில் இருந்து முதல் முறையாக புவிசார் குறியீடு பெற்ற எலுமிச்சை பழங்கள் இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. தமிழக விவசாயிகளுக்கு சர்வதேச சந்தையில் புதிய வணிக வாய்ப்புகளை உருவாக்கிய வரலாற்றுச் சாதனை இது. தமிழகம் உள்பட இந்தியாவின் பல மாநிலங்களில் உற்பத்தி செய்யப்படும் இயற்கை வேளாண் விளைபொருட்கள் மத்திய அரசின் சீரிய முயற்சியால் உலக அளவில் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதன் மூலம் நம் விவசாயிகளின் வாழ்வில் ஒளியேற்றி வைத்துள்ளார் நம் பாரத பிரதமர்.